ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம மியான்மர் 4வது நாள். நான் இப்போ யாங்கோன் சிட்டியில் தான் இருக்கேன். அதாவது முன்னாடி ரெங்கோன்னு அழைச்ச சிட்டியை தான் இன்றைக்கி இப்போ யாங்கோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த யாங்கோன் சிட்டியில் தான் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்த வேலை முடியலை. நம்ம தாத்தாவினுடைய வாரிசுகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. நான் இன்றைக்கி இந்த மால் இருக்குது பாருங்கள். இது ஜங்ஷன் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு நவீன மாலு. இது உள்ளே போய் பார்ப்போம், மால்குள்ளே என்னென்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்ச் மாதிரி இருக்குது. இது என்ன சர்ச்சு தெரியல, பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக அந்த மெர்ச்சன்ட் ஸ்ட்ரீட்டில் நிறைய ஹார்ட்வேர்ஸில் எங்கள் தாத்தா முன்னாடி இரும்பு வியாபாரம் ஹார்ட்வேர்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அப்போ அவங்கள தேடி நிறைய கடைகளில் ஒவ்வொரு கடை, பர்மீஸ் கடையாக இருக்கட்டும், அப்புறம் ஹிந்திக்காரங்க கடையாக இருக்கட்டும், குஜராத்காரங்க கடையாக இருக்கட்டும், தமிழ்காரங்க கடையாக இருக்கட்டும், அது எல்லார்ட்டையுமே அதை பற்றி விசாரித்தேன். வயசான ஆட்கள்கிட்டையும் கேட்டேன். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒரு தகவலும் கிடைக்கல. அங்கே போ இங்கே போன்னு சொன்னாங்க. அலைஞ்சது தான் மிச்சம். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகி ரூமில் போய் படுத்துட்டேன். அதுக்கு மேலே என்னத்தை தேட அப்படின்ட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வழி முடிஞ்சு போச்சு. வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா வருஷங்கள் ரொம்ப வருஷமாகி போயிடுச்சு பார்த்தீங்களா. அதனால் அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறது இயல்பு கிடையாது. எல்லாருமே என்ன சொன்னாங்க, எங்களுக்கே 45-50 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே ஒரு சூப்பரான ஒரு பழைய காலத்து சர்ச் இருக்குது. என்னது, கதீட்ரல் ஆஃப் த ஹோலி ட்ரைனிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மியான்மர் ஏழை நாடு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே உள்ள சர்ச்சாக இருக்கட்டும், கோவில், புத்தர் கோவிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மசூதியாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் இந்த ரெட் கலர் இதெல்லாம் பார்க்கும்போது பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின சர்ச்சாக கூட இருக்கலாம். அப்படி தான் எனக்கு தோணுது. இப்போ நம்ம அந்த மாலுக்கு எப்படி போகிறது? அந்த சைடு சரியான கூட்டமாக இருக்குது. அந்த மேலே ஒரு இது இருக்குது, புகை மாதிரி ஒன்று இருக்கலாம். அதில் போயிட்டு அந்த எஸ்கலேட்டரில் போயிடலாம். நிறைய க்ரௌடாக இருக்குது. இந்த மாலுக்கு நிறைய பேர் வருவாங்க போல இருக்குது. ஃபாரினர்ஸ்லாம் அங்கே பார்க்க முடியல. லோக்கலில் கொஞ்சம் வசதியானவங்க, கொஞ்சம் டீசெண்டாக சாப்பிட்றவங்க, கேஎஃப்சி, பர்கரு, அந்த மாதிரி வெளிநாட்டு உணவகங்களில் சாப்பிடக்கூடியவங்க, அந்த மாதிரி ஆட்களை இங்கே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள லோக்கல் பஸ் இருக்குது பாருங்க, அதில் நம்ம ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணுவோம். லோக்கல் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ள சரியான கூட்டம். ஏன்னா மக்கள் உட்கார்ந்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லா பஸ்லையுமே கூட்டம். மக்கள் அதிகமான அந்த சிட்டி சைடில் ரொம்ப நெருக்கடி. முன்னாடி இதுதான் கேபிட்டலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே நிறைய மக்கள் இருக்காங்க. வெளியில் அதிகமாக போகிறாங்க வர்றாங்க. இந்த லிஃப்ட் வந்துருச்சு, நம்ம சீக்கிரம் உள்ளே போவோம் வாங்க. அந்த அளவுக்கு கூட்டம். ட்ரெயினில் எப்படி இருக்குன்னு தெரியல. ட்ரெயின்லையும் போய் பார்க்கணும். எல்லாத்தையுமே நம்ம விசிட் பண்ணணும். இந்த யாங்கோனை சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு 10 நாள் தேவைப்படும் போல் இருக்குது. நான் என்ன நினச்சேன், சரி ஒரு 3 நாளில் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அது முடியாது போல் இருக்குது. சரி நம்ம உள்ளே போவோம். செக்யூரிட்டி வேறு இருக்காங்க, ஏதாவது சொல்லுவாங்க பார்ப்போம். மால்குள்ளே வந்தாச்சு. மால்குள்ளே எல்லா மால்லையும் உள்ள மாதிரி, வெளிநாட்டு மால்களில் உள்ள மாதிரி ஏசி தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம ஒரு லுங்கி எடுக்கணும். ஊர்லேருந்து வரும்போது லுங்கி கொண்டு வரல. ஒரு நைட்டு தூங்கும்போது கொஞ்சம் லுங்கி எடுத்துகிட்டு படுத்தா பாத்ரூமுக்கு கொள்ள ஈஸியாக இருக்கும்னு பார்த்தேன். அது லுங்கியை வைக்க முடியல, ஏன்னா வெயிட்டு, அதிகமான வெயிட்டு. ஸ்பெஷல் சேல் எவ்வளோ? 14,000 கேட்டு. 14,000னா எவ்வளோ ஆச்சு? ஒரு 1000க்கு 45 ரூபா போட்டால் 450, ஒரு 90, 540 ரூபா. இந்த டிஷர்ட் 540 ரூபா ஆகுது. துணி எப்படி இருக்குது? துணி எங்கே உள்ளது? இங்கே பாருங்க, வியட்நாமில் உள்ளது. நல்லா இருக்குது. சரி, நம்ம ஊருக்கு போகும்போது கடைசி நேரத்தில் பர்ச்சேசிங் பண்ணிக்கிடுவோம். சரி வாங்க, அடுத்து அங்கே போவோம். சரியான கூட்டமாக இருக்கா? இது என்னமோ திருவிழா கூட்டம் மாதிரிலாம் இருக்குது. நான் அந்த மால்லாம் கொஞ்சம் வெறிச்சு ஓடி போய் கிடக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா நம்ம சவுதி அரேபியாவில் உள்ள மாலில் பகலில் போய் அப்புறம் வெறிச்சோடி தான் கிடக்கும். பகலில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஈவினிங் டயத்தில் செம்ம கூட்டமாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டு. இங்கே பகல் நேரத்தில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் என்ன போட்டுருக்கான் எப்போ? இது டிஷர்ட்டை விட இது ட்ரிபிள் விலையாக இருக்குது. டவுசரு கம்பெனி டவுசராக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இங்கே இல்லை. இங்கே உள்ள மால் பகல்லே சூப்பர். இதுதான் ஒரிஜினல்.
ஏன்னா நம்ம இந்தியாலேயும் அதே மாதிரி தானே, ஈவினிங் டயத்தில் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது நிறைய பேர் வருவாங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பர்மீஸ் லாங்குவேஜில் தான் இருக்கும். அது என்ன கடைன்னு அங்கே உள்ள பொருட்களை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவங்களுடைய லாங்குவேஜ் தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மற்றபடி இங்கிலீஷ்லாம் ரெண்டாவது தான். எப்படி போமா? இதில் வந்து நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா பர்மீஸ் மாதிரியே இருப்பாங்க, ஆனால் இந்த தமிழ் பேசுவாங்க. நம்மளை பார்த்தோன்னே நீங்கள் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசுவாங்க. உள்ளே ஏடிஎம்லாம் வச்சுருக்காங்க. இதில் தான் நான் அன்றைக்கி வந்து பணம் போட்டு பணத்தை எடுத்து பார்த்தேன், வரவே மாட்டேன்ட்டேன். வராது. பணத்தை எடுத்தாலும் வேஸ்ட்டு. இங்கே ஏடிஎம் கார்டை போட்டு பணத்தை எடுத்தால் நமக்கு வந்து நஷ்டம். அதை விட நம்ம டாலரை கொண்டு போய் இங்கே மியான்மரில் நம்ம கொடுத்தோம்னா டபுள் காசு கிடைக்கும் டாலருக்கு. எப்படின்னா இப்போ $100 கொடுக்கணும்னு வைங்களேன், அதுக்கு வந்து கிட்டத்தட்ட மியான்மர் மணி பார்த்திங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 4,30,000 கிடைக்கும் மியான்மர் பைசா. இதே இது அந்த $100 உள்ள இந்தியா ரூபாயை நம்ம கொண்டு கொடுக்கணும்னு வைங்க, அந்த இந்தியா ரூபாய்க்கு அதில் பாதி தான் கிடைக்கும். அது எவ்வளோ தெரியுமா? 2,10,000 கிடைக்கும் நம்ம இந்தியா ரூபாயை கொடுத்தா. அப்போ நமக்கு எது லாபம்? டாலர் தான் லாபம். இங்கே மியான்மரை பொறுத்தளவில் டாலர் கொண்டு வந்தால் அதுக்கு அப்படியே நமக்கு ஊர்லேருந்து கொண்டு வந்ததுக்கு டபுளாக கிடைக்கும். இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே கிடைக்குமான்னா கிடையாது. இங்கே மட்டும்தான் அப்படி. இதே தாய்லாந்து போனோம்னா நம்ம ஊரில் எப்படி டாலருக்கு எவ்வளோ ரூபா கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் தாய்லாந்தில் கொடுப்பாங்க. இங்கேயும் ஏடிஎம் இருக்குது. எத்தனை ஃப்ளோர் இருக்குது? இதோடு முடிஞ்சுதான். மேலே ஃபுட் கோர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே தான் ஃபுட் கோர்ட். இங்கே என்ன கடைகள்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். மொபைல் அக்சசரிஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த சைடில் லேடிஸு ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் வந்து சேர் சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் உள்ளது. இது என்ன ட்ரெயின்லாம் போகுது? அதில் வேறு பெரிய பெரிய பொம்பளையெல்லாம் வேறு போகிறாங்களே, அது சரி. அவங்களும் ஜாலி என்ஜாய் பண்ணுறாங்க. நம்மளையும் ஏற்றிட்டு போனால் ஃப்ரீயாக என்னன்னு தெரியல. ஃப்ரீயாக இருந்தால் ஏறி போயிட வேண்டி தான், ரவுண்ட் அடிச்சுப்போம். அதில் ஆம்பளை இருக்காரு. சின்ன பிள்ளைகளுக்கு உள்ள ஷூ. எப்பா இதெல்லாம் விலையை பார்த்தா 85,000. எம்மாடி எம்மா. டிஷர்ட் எவ்வளோ பார்த்தோம்? 18,000. இது 85, அதிகம். குவாலிட்டியான இதாக இருக்கும். ஒரு ஐட்டம் தொங்க விட்ருக்காங்க பாருங்க. இது எதில் பண்ணது? மூங்கில் அந்த மாதிரி ஐட்டத்தில் பண்ணதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஒன்று இருக்குது. மால் எவ்வளோ கீழே பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதிலேருந்து அழகாட்டு ஃபவுண்டைன். இன்னும் ஃப்ளோர் மேலே போகுத. என்ன தான் இருக்குது கடைசி வரைக்கும்? ஃபுட் கோர்ட்டை பார்க்கலையா? இங்கே கொஞ்சம் போல் இருக்குது கீழே. அந்த சைடில் தான், மேலே தான் சாப்பாடுக்குள்ள ஐட்டம். நமக்கு ஏதாவது குறைஞ்ச பட்ஜெட்டில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். வயிறு வேறு பசிக்க தான் செய்யுது. காலையில் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், இருந்தாலும் வயிறு பசிக்குது. இங்கே வந்து இது அது என்னது, சினிப்ளெக்ஸ், அந்த மல்டிப்ளெக்ஸு சினிமா தேட்ரு அது இருக்குது. என்ன படம் போட்டிருக்காங்க பார்ப்போமா? ஹிந்தி படம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஹிந்தி படம் இருக்கா? தமிழ் படம் இருக்கா? இல்லை. இது இந்த மியான்மர் லாங்குவேஜில் உள்ள படம் தான் இருக்குங்க. 10% டிஸ்கவுண்ட் வேறு. தேட்ரு ஓகே. தேட்டருக்கு என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது. அந்த பக்கம் இருக்குது கூட இருக்குது. சரி, ஓகே. இடம் நல்லா நீட்டாக இருக்குது. நான் வெளிநாட்டுக்காரங்கிறதுனால நம்மளை யாரும் கண்டுக்கலை. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஊரில் இதே மாதிரி சுத்த முடியுமா? கஷ்டம்தான் நினைக்கிறேன். நம்ம ஊரில் இந்த சென்னையில் இருக்கலாம் ஃபீனிக்ஸ் மாலு, அந்த மாதிரி மாலு, இஏ மாலு, அந்த மாதிரிலாம் மால் இருக்கலாம்.
அங்கெல்லாம் எப்படி சுத்த முடியுமாங்கிறதே எனக்கு தெரியல. செக்யூரிட்டி கேமரா நாட் அலவுடுன்றாரு. இங்கே அப்படி இல்லை, செக்யூரிட்டி அவர் பாட்டுக்கு நீ என்னத்தையும் எடுத்துகிட்டு போ, பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இங்கே இருக்குது ஃபுட் கோர்ட். எவ்வளோ கூட்டம், சரியான கூட்டமாக இருக்கா. eat. What is this? This is actually Korean. Jajangmyeon. Okay. This is egg and fish. Egg chicken. No chicken. I think it's made with beans. Okay. Yeah. Korean food. Okay. Yeah, it's Korean. How to eat? What? How to eat? You just. Okay. Very nice. Thank you, brother. Yeah. Okay. கொஞ்சம் பேர் ஸ்பூனில் சாப்பிட்றாங்க, கொஞ்சம் பேர் குச்சி தான். அந்த பையன் சொன்னான்ல இது வந்து கொரியன் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எல்லாமே கிடைக்கும் போல இருக்குது. தாய்லாந்து ஃபுட்டு, கொரியன் ஃபுட்டு, சைனீஸ் ஃபுட்டு எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இப்போ இந்த கடையெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. கேஎஃப்சி, பர்கர், அது இது அதெல்லாம் இருக்குன்னா அதை ஒன்றையும் காணலை. ஃபுல்லாக அந்த லோக்கல் மியான்மர்காரங்களுடைய சாப்பாடு தான் இருக்குது. மறுபடியும் ஒரு லிஃப்டாக போகுது மேலே. எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஃபுல்லாக சின்ன பிள்ளைகள் தான். இந்த லோக்கல் ஃபுட் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த நம்ம அத்தோ செய்வாங்கள்ல, அத்தோ மாதிரி செய்கிறாங்க. ஆண்டி அந்த க்ளவுஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. நல்லா அத்தோ மாதிரி இருக்குது. அந்த முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் இது எனக்கு தெரியல, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்காங்க. நம்ம அங்கே வந்து சென்னையில் எப்படின்னா அதை கொஞ்சம் ஹீட் பண்ணி அப்படியே பிரட்டி கொடுப்பாங்க. அது வேறு மாதிரி ஸ்டைலில் இருக்கும். இது வேறு மாதிரி ஸ்டைலாக இருக்குது. நானும் கடைகளை பார்க்குறேன், எந்த கடையும் நமக்கு ஏற்ற மாதிரி வரல. என்ன வச்சுருக்கான்? பரவாயில்ல, இங்கே விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, இதில் என்ன இருக்குது? ஹலோ, ஹாய், பெங்களப்பா. காஃபி அமெரிக்கானோ. ஓகே. 6000 கியாட். இது வந்து 10 வாங்கினா 1 ஃப்ரீயாம். அது நமக்கு இது தேவைப்படுமா? இது நான் இனிமேல் வரப்போகிறது இல்லை. இது வச்சுக்கோ. கிவ் எனி அனதர் பர்சன். ஓகே, டேக் மணி. அப்புறம் நம்ம கொடுக்குறது புது தாள், வர்றது பார்த்தீங்கன்னா பழைய தாளாக இருக்கும். 1000 ஐ செக். ஒரு 1000 ரூபா சில்லறை இருக்கான்னு கேட்குறான் பையன். ஜேசுத்தின் பாதே எங்கேஜ் அமெரிக்கன் காஃபி. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, குடிச்சு பார்ப்போம். அதாவது பார்சல் தான் தம்பி, வாங்கிட்டு போகிற வழியில் குடிச்சிட்டு போயிரு, இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் உனக்கு இடம் கிடையாது அப்படின்ட்டான். சரி, இப்போ அங்கே போய் கீழே போய் குடிப்போம். நமக்கா இடம் கிடைக்காது, எங்கனையாவது உட்காந்துட வேண்டியதான். நான் ஃப்ளைட்லேருந்து வரும்போது ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் இருந்துச்சு. மியான்மர் உள்ள வந்து தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது, எல்லா இடமும் தண்ணி. மழைகளை இங்கே என்னெல்லாம் வச்சுருக்காங்க? பைனாப்பிளாம் வித்தியாசமாக இருக்குது. அப்போ வந்து தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை, பஞ்சமே கிடையாது. எல்லா இடத்துலையும் நம்ம இங்கே தான் ஹோட்டலில் தான் வந்து திடீர்னு தண்ணியை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. காலையில் அவசரமாக போகலான்னு பார்த்தா ஒரு வழி இல்லை, அங்கே திடீர்னு பார்த்தா தண்ணி வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தண்ணி வரத்துட்டையும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த கதையில் தான் போகுது. பெண்கள் அதிகமாக இருப்பாங்க போல இருக்குது, பெர்சன்டேஜில் அதிகமாக இருப்பாங்க, ஆண்கள் கம்மியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் அவங்கள தான் பார்க்க முடியுது. ஒன்றுமே இல்லை, நம்ம எதிர்பார்த்து வந்த கடைகள் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக மற்ற இதுதான் இருக்குது. இருக்கலாம் சாப்பாடு. அதுக்கப்புறம் இந்த வாத்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் போல இருக்குது. வாத்து இங்கே என்னது ஐஸ் குச்சி மாதிரி வச்சுருக்கு.
நான் இந்த பிஸ்கட்டு இந்த வேர்க்கடலை பருப்பு இதை பில்லு போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே நிற்கிது ஒரு கூட்டம், சரியான கூட்டமாக இருக்குது. இந்த சைடில் பார்த்தா அங்கேயும் கூட்டம், இந்த பக்கம் பார்த்தா இங்கேயும் கூட்டம். எங்கே எப்போ பில்லை போட்டு எப்போ வெளியே போ, இந்த பிள்ளைகள் வேறு இடையில வந்து உள்ளே வந்து சேர்ந்துருதுவோ. எப்படி அப்போ நான் இப்போ பின்னாடியே நிற்கேன், நான் இவ்வளோ நேரம் நிற்கேன், என்ன கணக்குனே தெரியல. வெளியே வந்துட்டேன், உள்ள கூட்டம், சரியான கூட்டம். இன்றைக்கி என்ன சண்டேவும் இல்லை, சாதாரண நாள் தான். இன்றைக்கி எதுவும் ஹாலிடேவா என்னன்னு தெரியல, செம கூட்டமாக இருக்குது. வயிறு வேறு கடுமையாக பசிக்க ஆரம்பிச்சு. இப்போ அங்கே நேற்று ஒரு கடை பார்த்து வச்சேன் ராத்திரி, அந்த கடையில் போய் இன்றைக்கி இப்போ ட்ரை பண்ணுவோம். டெல்லி ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லி ஒன்று போட்டுருந்துச்சு. அப்போ நான் நேற்று போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு போவா அந்த சைடு போவா ஒன்றும் தெரியலையே. இப்படி போகலாமா? சரி கேட்போம். இந்த குருவி வந்து இவங்க வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னா வாங்கி அப்படியே பறக்க விடுறது. சொல்கிறாங்களா, அதை வாங்கி பறக்க விடுறது. அதுக்கப்புறம் ரெண்டாவது போய் அவங்க காட்டுக்குள்ளே போய் மறுபடியும் பிடிச்சிட்டு வருவாங்க போல இருக்குது. அதில் அவங்களுக்கு பணம் கிடைக்கும். அப்போ அந்த டெல்லி கடையை பார்த்து வச்சேன். அப்போ நேற்று ராத்திரி போனேன், கடை க்ளோஸ் ஆகிட்டுப்பா, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு தமிழ்கார அண்ணன்ட்ட கேட்டேன், இங்கே கொஞ்சம் சாப்பாடு பரவாயில்லாமல் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அந்த டெல்லி கடைக்கு போ, அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு கடுமையாக இப்போ பசிக்க ஆரம்பிச்சு. நான் எதுக்கு இங்கே வந்தேன் எனக்கே தெரியல, தூரமாகி போச்சு. நடந்துக்கும் விறுவிறுன்னு போகணும். பக்கத்தான் ನಾವು ಕೆಸ್ಟಿಕ್ ಕೊರಿಯ ನಮಸ್ಕಾರ தான் அவர்தான். அவர் உங்களுக்கு என்ன வேணும்? மச்சான் முறையா? மச்சான் வர. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். ஜெய் ஜெய் ஜெய். என் பேர் கமால். அதுல வந்து அங்க ஒரு பள்ளி இருக்கு, பழைய ஆட்கள் இருக்காங்க, அங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் வந்திருக்கேன். ஜெய். இவங்க எல்லாருமே வந்து தமிழ்காரங்க தான். அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன். அப்போ இப்போ ஆலோசனை போய்கிட்டு இருக்கு. அவங்க வந்து ஒவ்வொரு ஆளுக்காக ஃபோனை போட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து ஆள் எங்கே இருக்குது என்ன ஏது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. தீவிரமாக இருக்கார், எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துடணும் அப்படின்ட்டு. இந்த வெள்ளத்தாடி வச்சுருக்காரு பாருங்க, அவர் இடியப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் உள்ளே இருக்காராம். அவர் இப்போ வெளியே வரும்போது அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடைசியில் போனால் ஜூலியா பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்கான். அந்த பள்ளிக்கு வந்து போய் அங்கே போய் உள்ள ஆட்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி மேலும் ஒரு தகவல் கொடுத்தாங்க. இங்கே தான் இப்போ விசாரிக்கணும். உள்ளே போயிட்டு இங்கே யாராவது வயசானவங்க யாராவது இருந்தால் ஏதாவது தகவல் கிடச்சிதுன்னா நமக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய ஆள் ஒரு ஆளை கண்டுபிடிச்சி, அவர் தான் பழைய ஆள், இரும்பு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு குழு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்குது. அது நாளைக்கு என்ன ஏதுங்கிற ரிசல்ட்டு நாளைக்கு தெரியும்.